வாழ்க வளமுடன். சுகம் சோக. நற்பவி நற்பவி நற்பவி. அனைத்து செல்வங்களையும் நாம் பெற்று பெருவாழ்வு வாழ வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலக்ஷ்மி துதிகளை நாம் சொல்லி வர வேண்டும். வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, நிம்மதி, மகிழ்ச்சி உள்ளிட்ட செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு லக்ஷ்மி தேவியின் அருள் மிக மிக அவசியம். 8 விதமான லக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மியின் அருளை பெற்றுவிட்டாலே மற்ற லக்ஷ்மிகள் அனைவரும் நம்முடைய வீடு தேடி வந்து விடுவார்கள் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட 8 லக்ஷ்மிகளின் அருளை பெறுவதற்குரிய மந்திரங்களை அறிந்து கொள்வோம். தனலக்ஷ்மி ஸ்துதி. எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் செல்வத்தின் வடிவாக உரைகிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன். வித்யாலக்ஷ்மி. எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் கலை கல்வியின் வடிவமாக திகழ்கிறாளோ அந்த தேவியை வணங்குகிறேன். தியான்யலக்ஷ்மி. எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் உணவுப் பொருட்களின் வடிவமாக இருக்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன். வீரலக்ஷ்மி. எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிடத்தும் வீரம் வெற்றியின் அம்சமாக உரைகிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன். சௌபாகியலக்ஷ்மி. எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் சுகம் நிம்மதியின் வடிவமாக திகழ்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன். சந்தானலக்ஷ்மி. எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிடத்தும் தாயாக இருக்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன். காருண்யலக்ஷ்மி. எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கருணை வடிவமாக இருக்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன். ஆதிலக்ஷ்மி. எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் அனைத்து செல்வங்களின் வடிவமாக திகழ்கிறாரோ அந்த தேவியை வணங்குகிறேன். வெள்ளிக்கிழமை மட்டுமின்றி தினம்தோறும் இந்த மந்திரங்களை அஷ்டலக்ஷ்மிகளிடம் சொல்லி வருவதால் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் கிடைத்து எப்பொழுதும் எதற்கும் குறைவு என்பதே நம் வாழ்வில் இருக்காது.